Hello friends, welcome back to my channel Learn MS Excel in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கரன்சி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம கரன்சி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கரன்சியை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோம் பட்டனில் இங்கே ஜென்ரல் இதில் போனீங்க அப்படின்னா கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம MS எக்ஸல் எந்த கண்ட்ரியில் லேப்டாப் ஒரு சிஸ்டம் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரியோட கரன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லை வேறு ஏதாவது கரன்சி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஹோம் பட்டனில் இப்போ கரன்சி, ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக கரன்சியாக மாற்ற போகிறோம். இது வெறும் நம்பராக இருக்குது. கரன்சி எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா இதை போயிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருப்பீஸ் கரன்சிக்கு இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரன்சி வரும். இந்த இடத்துல சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இது வந்து இந்தியன் கரன்சியோட சிம்பிள். நீங்கள் US டாலர் வேணும் அப்படின்னா டாலர் சிம்பிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர், சைனீஸ் இதில் செலக்ட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஹாங்காங். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட கரன்சியும் இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரன்சியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும் இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் வந்து US டாலர் கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே USDன்னு டைப் பண்ணிங்கன்னா USD வந்துடும். USD கொடுத்தீங்கன்னா USD என்ன கரன்சி வேணுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். பாருங்கள் இது US டாலராக கன்வெர்ட் ஆகிடும். இது USD அப்படி நம்ம ருபீஸ்னு எழுதுவோம் இல்லைங்களா, இந்தியன் கரன்சி முன்னாடி எழுதும்போது R.S அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி USD. ஸோ இந்த மாதிரி US டாலர். ஸோ இந்த மாதிரி இங்கே மாறுறதுக்கு வந்து கரன்சி வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு மோர் நம்பர் ஃபார்மேட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே கூட இங்கே ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரஷ்யன் பார்த்தீங்கன்னா இது கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் வேல்யூவாக இங்கே மாறிடும். அதோட சிம்பிள் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டேட்டோட கரன்சியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கடுத்து திரும்ப இந்தியன் கரன்சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பைசே, அதாவது நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்ட் எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 300 rupees 50 பைசே அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இது டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 புள்ளிக்கு அப்புறம் வருது இல்லையா, அது வந்து டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் எல்லாமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து டெசிமலில் தான் இருக்குது. டெசிமலில் 300.00. இது வேண்டாம், உங்களுக்கு வெறும் வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 0030 இருக்கும், ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து டெலிட் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரன்சியோடது டெசிமல் பாயிண்ட்டு இங்கே ஆட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஷனில் இது பண்ணலாம். இங்கே கரன்சி, இங்கே டெசிமல் பிளேஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள் சாம்பிளில் 300.00 அப்படின்னு டெசிமல் வருது. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த 2 எடுத்துகிட்டு 0ல் வச்சு கொடுத்தீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஷார்ட் மெத்தடில் எப்படி கரன்சி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.